6th standard NCERT syllabusல chapter 6 perimeter and areaவோட part 2 வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சருக்கு நடுவுல ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. Akshi and Toshi start running along the rectangular track as shown in the figure. So Akshi runs along the outer track. ஸோ இவங்க தான் அக்ஷி. ஏன்னா வந்து அவுட்டர் ட்ராக்ல ஓடுறவங்க அக்ஷி அண்ட் கம்ப்ளீட்ஸ் 5 ரவுண்ட்ஸ். அவங்க மொத்தம் 5 ரவுண்ட் ஓடுறாங்க. டோஷி ரன்ஸ் அலாங் த இன்னர் ட்ராக் அண்ட் கம்ப்ளீட் 7 ரவுண்ட்ஸ். இவங்க டோஷி. கீழே இருக்கவங்க வெளியில இருக்கவங்க அக்ஷி. டோஷி வந்து 7 ரவுண்ட்ஸ் ஓடுறாங்க. நவ் தே ஆர் வண்டரிங் ஹூ ரேன் மோர். யார் அதிகமா ஓடினாங்க, யார் அதிகமான டிஸ்டன்ஸ் ஓடினாங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு டவுட்டு. ஸோ இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம். இவங்க ஓடுறது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ராக்கு. இந்த ரெக்டாங்குலர் ட்ராக்ல அவுட்டருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த்து 70 அண்ட் பிரெத் வந்து 40 எம்னு இருக்கு. அண்ட் இன்னர்ல இருக்கவங்களுக்கு 60 எம் அண்ட் இந்த பக்கம் 30 எம்னு இருக்கு. ஸோ இங்க உள்ள வந்து 30 எம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஓடுறதுக்கு பெரிமீட்டர் நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அக்ஷி வந்து 5 ரவுண்ட்ஸ், உள்ள இருக்கிறவங்க வந்து 7 ரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பெரிமீட்டர் ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள். அவுட்டர் ரெக்டாங்கிள் யாரோடது அப்படின்னா அன்ஷியோடது. ஸோ நம்ம இங்க வந்து யார் அக்ஷியோடது, அக்ஷி. ஸோ இவங்க வந்து அக்ஷி அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ 2 இன்டூ லென்த்து. அவுட்டருக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 70 அண்ட் பிரெத் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 70 பிளஸ் 40. 70 அண்ட் 40 முதல்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு 110 கிடைக்கும். 2 இன்டூ 110. 2 இன்டூ 110னா 220 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அக்ஷீஸ் 1 ரவுண்ட் ஈக்குவல் டு 200. இது வந்து கொடுத்துருக்கிறது மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால மீட்டர், 200 மீட்டர். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பர்சனுக்கும் கால்குலேட் பண்ண போறோம். அடுத்த பர்சன் என்ன? டோஷி. ஸோ டோஷிக்கான இது வந்து இன்னர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். இந்த இன்னர் அவுட்டர்னு எழுதுறதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக. இன்னர் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, அதுக்கும் ஃபார்முலா அதே தான், 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ 2 இன்டூ, இப்போ வந்து லென்த் வந்து 60 அண்ட் பிரெத் வந்து 30 உள்ள இருக்கிறதுக்கு. 60 அண்ட் 30 ஆட் பண்ணா 90 வரும். ஸோ 2 இன்டூ 90. 2 இன்டூ 90ன்றது 180 மீட்டர். இப்போ டோஷிஸ் 1 ரவுண்ட் ஈக்குவல் டு 180 மீட்டர். இப்போ யாரோட ரவுண்ட்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவுட்டர் ரிங்ல ஓடின அக்ஷியோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இது இங்க இதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 220 மீட்டர். இது வந்து அக்ஷியோட 1 ரவுண்டு. ஸோ கொஸ்டின் என்ன இருக்கு? இந்த டயக்ராம் இப்படி இருக்கட்டும், நம்ம கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find out the total distance Akshi has covered in 5 rounds. ஸோ இங்க அக்ஷிக்கு நம்ம 1 ரவுண்டுக்கு 220 மீட்டர்னு வச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 வந்து Akshi's total distance covered in 5 round. Akshi total distance in 5 rounds. ஒரு ரவுண்டுக்கான வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 220 மீட்டர். அப்ப 5 ரவுண்ட்ஸ்க்கான வேல்யூனா என்ன வரும்? 5 இன்டூ 220 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 இன்டூ 0, 5 2s are 10, 5 இன்டூ 2 10 பிளஸ் 1ன்றது 11. ஸோ 110 மீட்டர், சாரி 1100 மீட்டர் அப்படின்றது அக்ஷீஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 5 ரவுண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டோஷி ஹஸ் கவர்ட் இன் 7 ரவுண்ட்ஸ். ஹூ ரேங் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total distance in 7 rounds by டோஷி. டோஷியோட ஒரு ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 180. அப்போ 7 ரவுண்ட்ஸ்னா 7 into 180 மல்டிப்ளை பண்ணால் 0, 56. இங்கே தனியாக மல்டிப்ளை பண்ணி கூட அங்கே எழுதிக்கோங்க. 0, 56, 7 + 5 அப்படின்றது 12. ஸோ 1260 மீட்டர். இப்போ யார் அதிகமாக ஓடிருக்கா? இவங்க 5 ரவுண்ட் தான் ஓடினாங்க, 1100. இவங்க 7 ரவுண்ட் ஓடிருக்காங்க. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 1260 மீட்டர். கொஸ்டின் என்ன? ஹூ ரேன் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கான கன்க்ளூஷன் என்ன? டோஷி ran a longer distance. Conclusion கொடுத்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Think and mark the position as directed. Mark A at the point where Akshi will be after she ran 250 meter. ஸோ அக்ஷி 250 மீட்டர் முடிக்கும் போது எங்க இருக்காங்க அப்படின்றதா கொஸ்டின். அக்ஷியோட ஒரு ரவுண்ட் வந்து 220 மீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது இங்க இருக்கு. நம்ம அக்ஷியோட ஒரு ரன் வந்து 220 மீட்டர்னு வச்சிருக்கிறோம். அப்போ அவங்க 250 மீட்டர் அப்போ எங்க இருந்தாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு தெரியறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர்ல எடுக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு திருப்பி இந்த பாயிண்ட்லயே வந்து நிற்கும் போது அவங்க ஒரு 220 மீட்டரை கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து இருக்கிற டாட்லாம் 10 மீட்டர். ஏன்னா மொத்தம் 70 தான் மார்க் பண்ணியிருக்காங்க. 10 10 10 10 அப்படின்னு தான் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 250 அப்படின்னும் போது அவங்க எங்க இருப்பாங்க? 220லேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது 230, அடுத்ததுக்கு வரும்போது 240. ஸோ இங்கே வரும்போது இட் இஸ் 250. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஏ. கொஸ்டின் வந்து பாயிண்ட் ஏன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க் பி அட் த பாயிண்ட் வேர் அக்ஷி வில் பி ஆஃப்டர் ஷி ரேன் 500 மீட்டர். ஸோ ஒரு மீட்டர் முடிச்சு ஒரு ரவுண்ட் முடிச்சு வரும்போது 220 இருக்கு. அப்போ 2 ரவுண்ட் முடிச்சு வரும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்க. 2 into 220 440. அப்போ இந்த இடத்துக்கு அவங்க செகண்ட் டைம் முடிச்சுட்டு வரும்போது 440 இருந்திருப்பாங்க. 440லேருந்து இப்போ நான் 500 வேணும்னா என்ன பண்ணுவோம்? 60 ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இந்த இடத்துல தான் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பி நம்ம எப்படி மார்க் பண்ணோம்? 2 ரவுண்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 440 வந்துடுது. 2 ரவுண்ட் முடிக்கும் 440 + 60 போட்டால் 500. ஸோ 60 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் அன்ஷி 500 மீட்டர் முடிக்கும் போது நின்றுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் அக்ஷி ரேன் 1000 மீட்டர். ஹவு மெனி ஃபுல் ரவுண்ட்ஸ் ஹஸ் ஷி ஃபினிஷ்ட் ரன்னிங் அரவுண்ட் ஹர் ட்ராக் அண்ட் மார்க் ஹர் பொசிஷன் ஆஸ் சி. ஸோ இப்போ 1000 மீட்டர் முடிக்கும் போது அவளோட பொசிஷனை வந்து என்னன்னு வைக்கணும்? சி அப்படின்னு வைக்கணும். நமக்கு 5 ரவுண்ட்ஸ் ஓடும்போது அவங்களோட வேல்யூ என்ன வந்திருக்கு? நமக்கு 5 ரவுண்ட்ஸ் ஓடும்போதே 1100 வந்துருச்சு. அப்போ 5 ரவுண்ட் ஓடுனா ஜாஸ்தி ஆயிடுது, அதிகமாயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 ரவுண்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 ரவுண்ட்ஸ் எடுத்தா 4 into 220, ஒரு ரவுண்டுக்கு 220. ஸோ 4 into 220 0 8 8 880 வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நிற்கும் போது அகைன் மார்க் பண்றோம். இந்த இடத்துல வந்து நிற்கும் போது 4th ரவுண்டு முடிக்கும் போது 818 வரும். இப்போ நமக்கு பிளஸ் எவ்வளோ வந்திருக்கணும்? 1000னா 120 வந்திருக்கணும். இந்த லைன் ஃபுல்லா முடிக்கும் போது 70. ஸோ 120க்கு 70 முடிஞ்சிருது. அடுத்தது இந்த லைன் ஃபுல்லா முடிக்கும் போது +40. ஸோ 70 + 40ன்றது 110. ஆனால் நமக்கு 120 வேணும். அப்போ இங்கே வரைக்கும் வந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் சி. ஸோ 1000 மீட்டர் முடிக்கும் போது அக்ஷி வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. வந்து மார்க் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இது வந்து பாயிண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மார்க் எக்ஸ் அட் த பாயிண்ட் வேர் டோஷி வில் பி ஆஃப்டர் ஷி ரேன் 250 மீட்டர். ஸோ இப்போ டோஷிக்கு வந்துடணும். டோஷி வந்து உள்ள இருக்காங்க.
உள்ள இருக்கிற டோஷிக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். டோஷி 250 மீட்டர். டோஷியோட ஒரு ரன் என்ன? ஒரு ரவுண்ட் எவ்வளோ வருது? 180 தான் வருது. ஸோ 180ன்றது அவங்க ஒரு ரவுண்ட் சுற்றி இங்கே தான் வந்திருப்பாங்க. 180 அடுத்து 60 ஆட் பண்ணும்போது 180 இந்த லைன் ஃபுல்லாக வரும்போது 180 + 60 தட் இஸ் 240. 250 கேட்டதுனால இந்த இடத்துல வந்திருப்பாங்க. திஸ் இஸ் பாயிண்ட் எக்ஸ். நான் வந்து லைனை எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஒய் அட் த பாயிண்ட் வேர் டோஷி வில் பி ஆஃப்டர் ஷீ ரன் 500 மீட்டர். 500 மீட்டர் அப்படின்னா எத்தனை ரவுண்ட் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும்? ஒரு ரவுண்டு வந்து 180. அப்போ 3 ரவுண்ட்ஸ் ஓடினா என்ன வருது அப்படின்னு செக் பண்ணிட்டு பார்ப்போம். 3 × 180. ஸோ 0, 3 × 8 24, 3 × 1 540. 3 ரவுண்ட் ஓடினா 540 அதிகமாயிடுது. நமக்கு தேவை 500. அப்போ 180 × 2. 180 × 2னா என்னோட பாயிண்ட் எங்க இருக்கும்? ஒரு ரவுண்ட் சுத்தி வரும்போது இங்க வந்திருப்பாங்க 180. அடுத்த ரவுண்ட் சுத்தி வரும்போது 360 வந்திருக்கும். இப்போ 360 500க்கு இன்னும் எவ்வளவு தேவை? 140 தேவை. 140 வேணும் அப்படின்னா இது 60. ஸோ 420 ஆயிடுச்சு. அடுத்தது இது 30, 450 ஆயிடுச்சு. அடுத்தது இது 60 எனக்கு தேவையில்லை. 450லேருந்து 460, 470, 480, 490, 500. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஒய். மார்க் பண்ணதா சொல்லியிருக்காங்க, அதனால அப்படியே ஒய் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? நவ் டோஷி ரேன் 1000 மீட்டர். 1000 மீட்டர் ஓடிட்டாங்க. ஹவு மெனி ஃபுல் ரவுண்ட்ஸ் ஹேஸ் ஷி ஃபினிஷ்ட் ரன்னிங் அரவுண்ட் ஹர் ட்ராக்? மார்க் ஹர் பொசிஷன் அஸ் இசட். ஓகே, டோஷி 7 ரவுண்ட்ஸ் ஓடும்போது 1260 போயிருக்காங்க. அப்போ 6 ரவுண்ட்ஸ் ஓடினாலும் 180ன்றதுனால கம்மியாக தான் இருக்கும். 5 ரவுண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். டோஷியோட 5 ரவுண்ட்ஸ் 5 × 180. 5 × 180ன்றது 900. ஸோ 5 ரவுண்ட்ஸ் ஓடும்போது 5 ரவுண்ட்ஸ் ஓடி இங்கேயே தான் வந்து நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், 5 ரவுண்ட். 5 ரவுண்ட்ஸ் ஓடும்போது 900 தான் அவங்க ஓடிருப்பாங்க. பட் 1000 வரணும். இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் 60. 1000 வரணும்னா 100 எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இது 60, இது 30, 90 வந்துடும். இங்கே ஒன்று ஆட் பண்ணால் 100. ஸோ இந்த பாயிண்ட்டை Z. இப்போ நம்ம எல்லாமே இங்கேயே தான் மார்க் பண்ணியிருக்கோம். அக்ஷிக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம், அவுட்டரில் மார்க் பண்ணியிருக்கோம், அண்ட் டோஷிக்கு இன்னர் ரெக்டாங்கிளில் மார்க் பண்ணியிருக்கோம்.